எண்ணங்கள் ஓடுற அளவுக்கு நாட்கள் ஓடுறதில்ல பிரச்சனை. என்ன அதையே பார்த்துட்டு இருக்க? எனக்கு இந்த கேலண்டர் தவிர வேற எதுவுமே கண்ணுல படமாட்டேன். அப்படியா? இந்த அழகான சிலை கூடவா? அழகா இது பல்கர் எக்ஸிபிஷன். பணக்காரங்களோட ஆபாச ரசனைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. பணக்காரங்கனாலே உனக்கு வெறுப்பு? சிலைகள்னால வெறுப்பு தான். இதுக்கு கூடவா துணி பஞ்சம்? இனிமே இந்த அம்மாவுக்கு இதுதான் சாரி. சாரி வள்ளல் மாதிரி நீ சாரி வள்ளல? ஒரு வாரமா ஒரு பக்கமா எனக்கு தலைய வலிக்கிறது. அதுக்கு என்ன மாத்திரை சாப்பிடலாம்? மாத்திரை இருக்கு. 15 மினிட் நாதஸ்வரம் கேளு. கர்ப்பார் ராகம் தலைவலி தன்னால போயிடும். என்னப்பா இப்போ உனக்கு சிரிப்பாத்தான் இருக்கும். நீ வேணா பாரு 1985 நான் சொல்றபடியா தான் நடக்க போறது. சகல விதமான வியாதிகளுக்கும் இசையினாலேயே வைத்தியம், இசையினாலேயே ஆபரேஷன். தைராய்டுக்கு தோடி ராகம், கேன்சருக்கு கல்யாணி, அல்சருக்கு அடான. ஏன் டாக்டர் ஒருவேளை ராகத்தை மாத்தி படித்தா? ஐயோ, இனிமையான ராகத்தின் பேர் எனக்கு. ஆனா என் வாழ்க்கையில இனிமையும் இல்ல, அர்த்தமும் இல்ல. ஏதோ விளையாட்டா போயிட்டு இருக்கு. தினம் இதே வழியில தான் என் பயணம். பயணத்தின் முடிவுதான் எனக்கு புரியல. சார், சார், என்னுடைய அப்பா யாருக்கு மாமனார், அவர் மருமனுடைய அப்பா யாருங்க முட்டாப்ப ஊழியர் பூலபல. இவ்வளவு பெரிய குடிகாரனா இருந்துகிட்டு என்ன எப்படி இந்த வீட்லயே தங்க சொன்னீங்க? யார வேணுமானாலும் நம்பலாம், ஒரு குடிகாரனை மட்டும் நம்பவே முடியாது. இந்த நிமிஷத்துல இருந்து நீங்க குடிக்கிறது இல்லைங்கிற முடிவெடுங்க. நீங்க தங்கலாமா வேண்டாமாங்கிற முடிவை அப்புறமா நான் எடுக்கிறேன். இதுக்கு மேல என்கிட்ட ஸ்டார்ட் கிடையாது. இப்போ முடிவு என்ன? நான் யாரு என்னன்னு கூட தெரிஞ்சுக்காம எதுக்கா என் மேல இவ்வளவு அன்பு காட்டுறீங்க? ஆத்திரப்படுறதுக்கு வேணா காரணம் சொல்லலாம், அன்பு காட்ட காரணம் சொல்ல முடியுமா? என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருந்து ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். என்ன பிரச்சனை? ஆளையே காணும். தலைமுறை வாய்க்கியா இல்ல எங்களெல்லாம் தலைமொழிகிட்டியா? யாரப்பாது? நல்ல பசங்கள இடமா தெரியுது. காதலா இல்ல வெறும் கம்பெனியா? உங்களுக்கு என்ன பத்தி தெரியும்?
நிர்வாணமா என் முன்னாடி வந்து நின்னா கூட girls, they cannot interest me. கதை விடுறான் 4 செவத்துக்குள்ள மடக்கி வச்சுட்டா அந்த அம்மா. Shut up. எங்க அப்பனாலேயே நான் அடக்கி வைக்க முடியல, இவங்க மாத்திரம். அப்ப பழைய பிரசன்னா தான் ப்ரூவ் பண்ணுடா. இந்த நிமிஷமே இங்க கூட வா. பின்ன என்னடா பொம்பளை பின்னாடி சுத்திட்டு. ஓகே, இப்பவே உங்க கூட வரேன். கார்மெல் தொழிலாளர்கள் நிலைமை அவ்வளவு மோசமாயிடுச்சு. இந்த டீக்கு கூட வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கு சீக்கிரமே ஒரு முடிவு கட்டியாகணும் பிரசன்னா. ஒரு மாசம் டைம் கொடுப்போம். அந்த முதலாளி சரிப்பட்டு வரா நான் பார்ப்போம். எதுக்குப்பா ஒரு மாசம்? அதுங்கதான் பாயம். நல்லா பிளான் பண்ணுவோம். நீ இல்லாம எந்த முடிவுமே எடுக்க முடியல பிரசன்னா. அடுத்து கொலுவுன்னாடே கோதண்டபாணி, ராகம் பைரவி. நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். எங்கப்பா போற? நல்லது செஞ்சவங்களுக்கு ஒரு வார்த்தை நன்றி கூட சொல்லாம வந்துட்டேன். உடனே வந்துடுறேன். எம்ஆர்பி எங்க? என்னையே கேக்குற? எங்க கூட போனவங்கள வரல? என்னங்க இது இப்படி மழையிலே உட்கார்ந்துருக்கீங்க? எங்க இருங்க வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனியே. சரி வாங்க போலாம். ஆமா, மறந்துருப்பேன்னு நினைச்சேன். ஆமாமா, சத்தியத்தை கூட மறந்துடலாம், சவாலை மறக்கவே கூடாது. ஆட்கள் எவ்வளவு வேகமா ஓடுது பாத்தியா? வேண்டானே விட்டு கொடுக்க முயற்சி பண்றேன். தேவையில்லை. You can beat me. அப்போ நீ போகத்தான் வேணும் இல்லையா? உடல்ல தான் பலம் வந்தாச்சு. ஆனா உள்ளத்துல இருந்த பலம் போயிடுச்சு. அப்ப நான் போய்தான் ஆகணுமா? ஜெயிச்சவங்க தான் முடிவெடுக்கணும். இங்க தங்குறதுன்னு முடிவெடுத்தா என் இஷ்டப்படிதான் இருப்பேன். என் சுதந்திரத்துக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் இருக்கக்கூடாது. அதே சமயம் இங்க விருந்தாளியாவே இருக்கவும் நான் விரும்புறேன். இங்க தங்கறதுக்கும் சாப்பிடறதுக்கும் நான் பணம் கொடுத்துருவேன். அதை நீங்க மறுக்காம வாங்கிக்கணும். எஸ், எப்பயும் கெஸ்ட். எஸ். காஃபி 40 பைசா. பாறை மனத்தில் எங்கோ பசுமை படரத் தொடங்கியது. அதன் ஆரம்பமும் இந்த தாளம்.
இது சாதாரண நாற்காலி இல்லை. என் மனைவி வழக்கமா உட்கார நாற்காலி. அவ வாழ்ந்த நாற்காலி. கடைசி அவ உயிரை விட்டது இதே நாற்காலியில தான். இதுல உட்கார்ந்துட்டு தான் ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வாங்கன்னு கேட்டா, நான் கொண்டு வர்றதுக்குள்ளே என்னை விட்டுட்டு போயிட்டா. அந்த புண்ணியவதியோட ஞாபகார்த்தமா தான் இந்த நாற்காலியை பூஜை ரூம்ல போட்டு வச்சிருக்கேன். நான் பூஜிக்கிற ஒரு பொருள் மேல நீ காலை வச்சு மெதிச்சதை பார்க்க சகிக்காமத்தான் நான் உன்னை அடிச்சுட்டேன். இந்த விஷயத்துல நான் ரொம்ப சென்சிட்டிவ். நீ என்ன முரடன் நினைச்சாலும் சரி, குட்டாள் நினைச்சாலும் சரி. இனிமேல் இந்த வீட்டுல நீ தொடர்ந்து தங்குவேன் நான் எதிர்பார்க்கிறது நியாயம் இல்லதான். தங்க பயப்படுவேன்னு நினைக்கிறேன். தங்கறத பெருமையா நினைக்கிறேன். ஆண்களையும் இப்படிப்பட்ட உத்தமர் இருக்க முடியுமான்னு ஆச்சரியப்பட்டேன். முதல்ல அவர் மேல ஏற்பட்ட இறக்கம் இப்ப அசைக்க முடியாத பக்தியா மாறிடுச்சு. எங்கேயோ பிறந்த ராகம் இந்த ரஞ்சினி கடைசியா இங்க தஞ்சம் அடைஞ்சிருக்கு. இந்த வேலையெல்லாம் நீ எப்ப செய்யற? ஏன் செஞ்சான்னு உழைப்புக்கு மதிப்பு கொடுக்கணும். ஏன் செலவுக்கு நீங்க கொடுக்கிற பணத்தை கூட நான் உழைச்சுதான் சம்பாதிக்க விரும்புறேன். உழைப்பு பொறுத்த வரையில எனக்கு எந்த விதமான வரட்டு கௌரவமும் கிடையாது. உங்க வீட்டு பிள்ளையாவே இருக்கலாம். அதுக்காக எடுங்க 2 ரூபாய் ப்ளீஸ். 2 rupees. தேங்க்யூ. ரொம்ப சீக்கிரமா உணர்ச்சி வசப்படுறது என் கெட்ட குணமா இருக்கலாம். ஆனா நான் நல்லதுன்னு நினைக்கிற விஷயங்கள்ல உடனடியா என்னை ஐக்கியப்படுத்திக்கிறது தான் என்னுடைய இன்னொரு கெட்ட குணம். என்னையும் அறியாமலே அந்த வீட்டோட என்னை ஐக்கியப்படுத்திக்கிட்டேன். எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கிட்டேன். எஸ்டேட்ல எக்கச்சக்க வேலை, பயங்கர பசி. சோத்தை எப்படா கண்டால பாப்போம்னு ஆயிப்போச்சு. சாப்பாடு ரெடியா இருக்கு. நீ சாப்பிட்டா? என்னது நீ சாப்பிட்ட மிச்சமா? இல்ல, உங்க சாப்பாடே இவ்வளவுதான். ஏன் எடைய குறைக்க வேண்டாமா? அதுக்கு தான். யானை பசிக்கு சோழ புரியா ரஞ்சனி? இந்த யானை மேல கொஞ்சம் இறக்கம் காட்டேன். அப்ப எவ்வளவு தட்டு? சும்மா ஒரு அட்மாஸ்பியருக்காக தான். சாப்பாட்டை குறைக்காத. எக்ஸசைஸ் பண்ணி நான் உடம்ப குறைச்சவன். எடைய குறைக்க நல்ல எக்ஸசைஸ் என்ன தெரியுமா? சோறு போடும்போது போதும் போதும் சொல்றதுதான். எங்க நான் போடுறேன், நீங்க சொல்லுங்க பாக்கலாம். போதும் சொல்லுங்க. நீ போடு சொல்றேன். போது போது. குட். இப்ப சாப்பிடுங்க. பாக்கி எவ்வளவு பாக்கி தரணும்? 8 ரூபாய். இரு தரேன். சொல்ல சொல்ல நீ ஏன் பின்னாலே ஃபாலோ பண்ற? நீ என்ன என் மனசாட்சியா இல்ல பொண்டாட்டியா கூடவே வர்றதுக்கு? பொண்டாட்டி இருந்தாலே நியூசன். டோன்ட் ஃபாலோ, கோ. என்னப்பா பின்னாலே வந்துட்டு இருந்த?
இப்ப என்ன வேணும்ன்ற இப்படி முன்னால வந்து மடக்குற? சத்தியமா சொல்றப்பா, எனக்கு இந்த குடிப்பழக்கத்தை விட்டா வேற எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது. நான் ரேஸ் கூட போறதில்லை. ஏன் போகணும்? 4 குதிரை ஓடுனா 40,000 பேர் உட்கார்ந்து பாக்குறாங்க. அந்த 40,000 பேரே ஓடுனாலும் ஒரு குதிரையாவது உட்கார்ந்து பாக்குதா? அப்புறம் எதுக்கு ரேஸ்? மொத்தத்துல இதை விட்டா வேற ஒண்ணும் சரியில்லை. அடப்படுவா, நீயும் வச்சிருக்கிறியா? அப்புறம் என்னடா, let us celebrate. அட, எல்லாம் சொல்லி வச்ச மாதிரியே பண்ற. அவ்வளவுதான். Cheers. முண்டான் Cheers சொல்லிட்டு இடிக்கிறேன்டா. Cheers. சார், என்ன நம்ம டாக்டர் இப்படி குடிச்சிருக்காரு? இது டாக்டர் இல்ல, அவரோட தம்பி. தம்பியா? வித்தியாசமே தெரியல. அவருடைய ட்வின் பிரதர். இவராலேயே டாக்டர் கேட்ட பேர். சச்சரவா வீட்டுல கொண்டு போய் விட்டுறலாம். சார், ஆறானி உள்ளதாச்சு மாதிரியே அணைச்சு கூட்டி போற. கடைக்காரன் அப்பவே சொன்னான், சாப்பிட்டு 1/2 மணி நேரத்துக்குள்ள சொயின்னு மேல போயிடுவேன்னு. அவன் சொன்னபடியே தான் நடக்குது. டாக்டர் கல்யாணி, இது என்ன? இது உங்க அண்ணன் ஹரிய தட்டி கேட்க ஆளே கிடையாதா? குடிக்கிறதுக்கு ஒரு எல்லாம் வேண்டாம்? குடிக்கிறதுக்கு இதுதான் இல்ல, கழுத்து வரைக்கும் தான் குடிச்சிருக்கேன், அதுக்கு மேல முடியல. டாக்டர் இங்க மெடிக்கல் கான்பரன்ஸ்க்காக வெளியூர் போயிருக்காரு, நாளைக்கு வந்துருவாரு. வெளியூர்? அந்த டாக்டர் உள்ளூர்ல வேலை போக மாட்டான். உங்க அண்ணனை ஜாகிரதையா பாத்துக்க. பிரியாணி இந்த ஆளுக்கு ஒரு 2 ரூபா கொடுத்து அனுப்பு. வாங்கிட்டு போடா. மகேந்திரா, சாரி, நோ ட்ரிங்க்ஸ் ப்ளீஸ். கமிட்டி மீட்டிங் தானா ப்ரோஹிபிஷன்? இப்ப என்னப்பா? கம்பல் பண்ணாத என்ன. ப்ளீஸ் மகேந்திரன், எனக்காக. இல்லம்மா, நான் குடிக்கிறதுல இருந்து ரஞ்சனிக்கு வாக்கு கொடுத்துட்டேன். பொல்லாத வாக்குறுதி போடலாங்க. வாக்குறுதி யாருக்கிட்ட? விஸ்கி கிட்டயா? நடக்குமா? சரித்திரம் இருக்கா? ஆப்டால் யாருங்க ரஞ்சினி? அதானே கேளுங்கடா. அதானே யாரவா? தாயா தாரமா? அவ வந்ததுல இருந்து ரொம்ப கெட்டு போயிட்டான்ப்பா. வந்த பொண்ணுக்கு என்னப்பா அவ்வளவு மரியாதை? I say, will you all shut up? அவ என் மக மாதிரி. மக மாதிரின்னு சொல்லிட்டா போருமா? இந்த சமூகத்துக்கு வேண்டாம்? அட சமூகத்தை விடு. சபா கமிட்டி மெம்பர்ஸ் 4 பேர், மினிமம் 4 பேர் நாங்க ஒத்துக்க வேண்டாமா? அதுக்கு என்ன செய்யணும்? உன் மகளா இருந்தா என்ன பண்ணி வைப்ப? மனசுல கல்மிஷன் இல்லைன்னா அந்த பொண்ணு கல்யாணத்தை பண்ணி வை. கண் குளிர ப்ரூவ் யுவர் இன்னோசன்ஸ். என் வார்த்தைக்கு இவ்வளவு மதிப்பு வச்சிருக்காரு. அவர் சொல்ற எந்த வார்த்தைக்கும் நான் கட்டுப்பட்டே ஆகணும். வம்பு மடங்களின் வாய் அடைக்க என் திருமணத்துக்கு ஏற்பாடு செய்ய ஆரம்பிச்சார். இன்னும் அலங்காரம் முடியல. பொண்ணு பார்க்க அவங்க எல்லாம் வந்தாச்சு. ஒரு நிமிஷம், இதோ ரெடி ஆயிட்டேன். இவ்வளவு அலங்காரத்திலையும் ஒரே ஒரு குறை என்ன தெரியுமா? நேர்வகடு எடுக்காதுதான். நேர்வகடு எடுக்கிறதுனால கிடைக்கிற முகலட்சணம் இந்த காலத்து பெண்களுக்கு புரியறதே இல்ல. நேர்வகிடு உங்க மனைவியோட ஏகப்ப உரிமையா இருக்கு. இவ சின்ன பொண்ணு தானே. ஏன் நான் நேர்வகிடு எடுத்துக்கிறேனே? அவர் சுத்த கர்நாடகம், நீ சும்மா இருக்கு. எந்த அயோக்கிய பையன் செஞ்சதுன்னு தெரியல. உனக்கு அடிக்கடி வலிப்பு வருமா?
அதனால உன்னை கல்யாணம் செய்து கூடாதுன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்களுக்கு யாரோ ஒரு காரிப்பைய மொட்டக்கிறதா செய்திருக்கிறான். அவன் மாத்திரம் என் கைக்கு கிடைச்சா என் கையாலே அவன் கழுத்தை நெரிச்சு கொண்டுடுவான். அந்த மொட்டை கடிதாசி நானே எழுதியிருந்தா? What do you mean? நானே தான் எழுதினேன். நீயா எதுக்காக எழுதுனே? இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு தான். ஏன் மாப்பிள்ளை பிடிக்கலையா? அப்படின்னா சொல்லு, வேற மாப்பிள்ளை பாக்குறேன், இதை விட சீரும் சிறப்பா ஒரு இடத்தை பார்த்து ஒரு கல்யாணம் செய்து வைக்கிறேன். உலக மக அழகனையே கொண்டு வந்து நிறுத்தினாலும் சரி, என் முடிவை மாற்ற முடியாது. அதுதான் ஏன்னு கேட்கிறேன் ரஞ்சனி. ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு என்ன வழி எனக்கு பாக்குறீங்க? நான் இந்த வீட்டை விட்டு பிரிஞ்சு போக தயாரா இல்ல.